ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸும் ஷார்ட்ஸும் பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சீசனை இனிமேல் கொஞ்சமாச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போக முடியும். என்னோடய சேனல் மட்டும் இல்லை, உங்களுக்கு எந்த சேனலில் உங்களுக்கான ஒப்பீனியன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ, இல்லை நியாயமாக இருக்குன்னு தோணுதோ, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய ஷேர் பண்ணிங்கன்னா தான் இந்த பிக் பாஸ் ஷோவை கொஞ்சம் ஹெல்த்தியாக கொண்டு போக முடியுமோ, இல்லைனா இந்த சீசன் ஒன் சைடாக போயிருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒன்று தோணுது. அதுக்காக கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, உருப்படியான கொஞ்சம் இருக்கிற உருப்படியாக என்ன சொல்கிறது, நியாயமாக சொல்கிற ஒரு சில சேனல்ஸை கொஞ்சம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒன் சைடாக ஆல்ரெடி நிறைய ரிவ்யூவர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் நியூட்ரல் ஒப்பீனியன்ஸ் இருக்கிற சேனல்ஸோட வியூஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கும் இந்த பிக் பாஸ் ஷோ கொஞ்சம் நல்ல ஒரு சோஷியல் மெசேஜோடு பார்க்குறதுக்கும், இல்லை ஒரு ஓகேப்பா பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தோன்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கு ஷேரிங் ரொம்ப முக்கியம் கைஸ். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஹவுஸ் ஸ்வாப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆகிற பட்சத்தில் கேர்ள்ஸ் கிட்ட பெரிய பவர் வந்திருக்கு. ஆனால் அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் எனக்கு அந்த ஹோப்பே இல்லை. கேர்ள்ஸ் என்ன சொல்கிறது, நான் கேர்ள்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறேன். ஒரு வகையில் பார்த்தா கேர்ள்ஸ் வந்து உள்ளே இருக்க கேர்ள்ஸ் வந்து வெளில இருக்க கேர்ள்ஸ்க்கு ஒரு ஒரு மோட்டிவேஷ்னலாக ஒரு என்ன சொல்கிறது, அவங்கள வந்து எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கும்போது அவங்கள நல்லா பூஸ்டப் பண்ணி நல்லா டாஸ்க் ஆட வைக்கணும், அவங்கள என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் ஆல்ரெடி ரியா வெளில போயிட்டாங்க. என்ன சொல்கிறது, இப்போ பாய்ஸ் டீம் ரொம்பவே பவராக இருக்க மாதிரி தோணுது. சரி, ஓகே, அதுக்காக பிக் பாஸே வந்து ஹவுஸ் ஸ்வாப்பிங்னு ஒரு பவரை கொடுத்துருக்காரு கேர்ள்ஸ் டீம். இப்போ என்ன, இப்போ யூஸ் பண்ணி ஆடலாம்ல அப்படின்னா, ஆனால் கேர்ள்ஸ் அந்த ஆடுற மென்டாலிட்டிலேயே இல்லை. அவங்க வந்து இப்போ அந்த பவர் வந்தோ ஒன்று தான், வராமல் இருந்தோ ஒன்று தான் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்காங்க. யூனிட்டிங்கிறது சுத்தமாக இல்லை. அவங்கவுங்க சரி ஓகே, இண்டிவிஜுவல் கேமாவது வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு நல்ல டஃப் கொடுப்பாங்களா பாய்ஸ் டீமுக்கு அப்படின்னு பார்த்தா அது கூட இல்லை. ஏன்னா முத்து கொடுக்குற அளவுக்கு டஃப் வந்து கேர்ள்ஸ் டீமில் யாருமே, நான் கூட ஸ்டார்டிங்கில் ஆனந்தி கொடுப்பாங்க, ஜாக்லின் கொடுப்பாங்க, தர்ஷிகா கொடுப்பாங்கன்னா இப்போ யாருமே கொடுக்குற மாதிரி இல்லை. மஞ்சரியும் சௌந்தர்யாவும் தான் கொஞ்சம் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. அவங்களும் வந்து சைக்கலாஜிக்கலாக அவங்களையும் டவுன் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அதுக்கான ஒரு இனிஷியேட் பண்ணி விட்டது முத்து. அந்த அந்த ஜிம் டாஸ்கில் பண்ணி விட்டுட்டார் மஞ்சரியா. அவங்க கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்கள சைக்கலாஜிக்கலாக டவுன் பண்ணி விட்டார். அதுக்கு முன்னாடி ஜாக்லின் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. குயின்னு சொன்ன அவரே ஜாக்லினை வந்து வாரம் நாமினேஷன் சீட்டில் ஹாட் சீட்டில் உட்கார வைக்கணும், எமோஷ்னலாக அவங்கள டவுன் ஆக்கணும், அவங்கள வந்து ஸ்ட்ராங்குன்னே சொல்லக்கூடாது, வீக்குன்னு சொல்லி அடிக்கணும்னு சொன்ன முத்து அதை இப்போ வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் போன வாரத்துலேருந்து அவர் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி தர்ஷிகாவை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி தர்ஷிகாவை சொன்னதுனாலே என்னமோ தெரில, தர்ஷிகா அதே குரூப்பில் இருக்க விஷால் கூட லவ் கண்டென்ட் பண்ண ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இவங்க விஷாலை பண்ண போகிறதில்ல, விஷால் இவங்கள பண்ண விஷாலுக்கு இவங்கள பண்ணாமலாம் இருக்க மாட்டாருங்க. மேபி ஓப்பன் நாமினேஷன் வந்தால் வேணால் தெரிஞ்சிருமேன்னு பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் க்ளோஸ் நாமினேஷன்லாம் வரும்போது கண்டிப்பாக அடிப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தர்ஷிகா பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அடிக்கவே இல்லையே விஷாலை. அவங்க வேறு மாதிரி மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக்கோட ஜாக்லினோட விஷயம் வீக்கெண்டில் நடந்த விஷயத்தினால தீபக் சரி ஜாக்லின் தப்பு அப்படிங்கிற மாதிரி வெளில ப்ரொஜெக்ட் ஆனோடனே அப்போது வந்து ஜாக்லினுக்கும் அது டவுட் ஆகிடுச்சான்னு தெரில. அவங்க செஞ்சது தான் தப்பு, தீபக் சரி தான், இல்லை சேனல் அப்படி தான் இதை கொண்டு போகிறாங்க, நம்ம வெளில தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிறோமோ அப்படின்னு அவங்க மைண்ட் செட்டில் அவங்களோட என்ன சொல்கிறது, அந்த தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி யோசிச்சாங்களா என்னமோ தெரில. அவங்களும் டவுன் ஆகிட்டாங்க. ஜாக்லினும் பழைய மாதிரி அவங்ககிட்ட அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸே எனக்கு தெரிகிற மாதிரி இல்லை. தேர்ஸ்டேலேருந்தே நான் கூட ஒன்று போட்டிருப்பேன், ஒய் ஜாக்லின் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒருத்தவங்க ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸ் கூட போட்டிருப்பாங்க, இல்லை அப்போ வந்து ஜாக்லின் ஏதாவது சொன்னால் முத்து ஏதாவது சொல்லுவார், வேறு வழி இல்லைன்னு பண்ணிட்டாங்க அப்படின்னு. அது அந்த டைமுக்கு ஓகேவா இருக்கலாம். பட் ஆனால் அதையே இவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா ஜாக்லினோட பிளே டவுன் ஆயிருமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஜாக்லின் நீங்கள் பழைய மாதிரி ஸ்ட்ராங்காக கொஞ்சம் ஸ்டடியாக கேம் ஆட ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் எத்தனை வார நாமினேஷனில் வந்தாலும் நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. இந்த பிக் பாஸ் ஷோ பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வாட்டி நாமினேஷனில் வந்து ஜனங்களை சந்திக்கிறாங்களோ அவங்க வந்து திருப்பி ஸ்ட்ராங் பிளேயராக வரதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. இத்தனை சீசனில் அது நடந்திருக்கு. ஸோ ஜாக்லின் நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. கேம் நீங்கள் ஒழுங்காக தான் போயிட்டுருக்கீங்க. அதை வந்து டைவர்ட் பண்ணிடாதீங்க தயவுசெய்து. உங்களுக்கான ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கான ஃபேன்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் இப்படி டவுன் ஆகிட்டீங்கன்னா உங்கள் கேம் மாறிடும். அந்த இடத்துக்கு இப்போ என்ன சொல்கிறது, அப்போ அது சரி, அந்த இடத்துல இப்போ வேறு யாராவது இருக்காங்களா? தர்ஷிகாவும் இல்லை, ஜாக்லினோ இல்லை, ஆனந்தியே நம்ம வந்து எந்த கணக்குலையுமே எடுத்துக்க முடியாது. சாச்சனா சுத்தம் அவங்க இண்டிவிஜுவல் கேம் ஆடுறங்கிற பேரில் அவங்களுக்கே அவங்க உண்மையாக இல்லை, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அவங்க பாய்ஸ்க்கு ஆடுறாங்களா கேர்ள்ஸ்க்கு ஆடுறாங்களான்றது மாரி அவங்களுக்கான கேமே அவங்க ஒழுங்காக ஆடலை. அதையே அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க கேம் அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். யார்கிட்டையும் ட்ரஸ்ட் ஏர்ன் பண்ணாமல். இதை நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டே இருக்கேன். இன்னைக்கு கிராசரி டாஸ்க்லேயும் அது ப்ரூவ் ஆச்சு. மஞ்சரியோட அந்த கேப்டன்சி இப்போ 24/7 போயிட்டுருக்கு பாருங்கள். மஞ்சரியோட கேப்டன்சி வந்திருக்கு. கேர்ள்ஸ் சூப்பராக ஆடுவாங்க. இப்போ வந்து ஹவுஸ் பவர், அந்த ஹவுஸோட ஸ்வாப்பிங் பவரையும் வந்து பிக் பாஸ் கொடுத்துருக்காரு. பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க ரொம்ப சொதப்பி தான் வைக்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல.
பிக் பாஸே பவர் கொடுத்துருக்காங்கன்னு சந்தோஷப்படுறதா, அந்த பவரை இப்படி யூஸ் பண்ண தெரியாமல் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சி கோவப்படுறதான்னு தெரில. கேர்ள்ஸ் டீம் மேலே தான் எனக்கு இப்போ கோவமாக இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த நாமினேஷன் ப்ராசஸ்லேயே வந்து ஜாக்லினும் ஸ்ட்ராங்காக நாமினேட் பண்ணல, தர்ஷிகாவும் ஸ்ட்ராங்காக நாமினேட் பண்ணல. ஆனால் பாய்ஸ் டீம்லாம் பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. போன வாரம் ஓப்பன் நாமினேஷனில் சுத்தமாக முத்துவ விஷாலும் வரல. இந்த வாரம் க்ளோஸ் நாமினேஷன் போது இன்னும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணும்போது தர்ஷிகாலாம் சுத்தமாக லவ் கண்டென்ட்குள்ளே போயிட்டு பண்ணவே இல்லை. ஓப்பனாக அவங்ககிட்ட சரண்டர் ஆகிற மாதிரி ஆகுது. நீங்கள் பண்ணுங்கள், லவ் பண்ணுங்கள், லவ் கண்டென்ட் கொடுங்க, அதுவும் சுவாரஸ்யம் தான். ஆனால் அது அவுட் ஆஃப் த கேமாக இருக்கணும்ல. கேம் அது இம்பேக்ட் ஆகக்கூடாது இல்லை, ஆனால் அது ஆக்குதே. ஆனால் வந்து நீங்கள் பாய்ஸ் அதை பண்ணுவாங்கன்னு பார்த்தா பாய்ஸ்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க கரெக்டாக அடிப்பாங்க. ஏன்னா பாய்ஸ் டீம் தான் வந்து இந்த வாட்டி டைட்டில் வின் பண்ணவங்கிறதுல அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் கேர்ள்ஸ் டீமுக்கு அந்த கேம் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்களே, அது போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த வகையில் பார்த்தா ஜாக்லின் டவுன் ஆனது எனக்கு பிடிக்கல. நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணேன்னா மஞ்சரியும் சௌந்தர்யா மட்டும்தான் சொல்லுவேன். வர்ஷினி வந்து அவங்க என்ன சொல்கிறது, டக்குன்னு ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. டக்குன்னு கால் அருணை கொஸ்டின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு ஒரு இடத்துல வந்து கேர்ள்ஸ் டீமுக்கு எதிராகவே நிற்கிறாங்க. ஆனால் சௌந்தர்யா ஸ்ட்ராங்காக நின்னாங்க மஞ்சரிக்காக. அந்த இடத்துல ஜாக்லின் ஏன் நிற்கலன்னு தெரில, தர்ஷிகா ஏன் பேசலன்னு தெரில, ஆனந்தி வெளில தலையே காட்டலை அவ்வளோ பெரிய விஷயம் போகும்போது. ஆனால் பாய்ஸ் டீமுக்காக ஸ்டாண்ட் எடுத்து சூப்பராக ஒரு விஷயத்தை அப்படியே வந்து என்ன சொல்லி ட்ரிகர் பண்ணி அந்த மூலக்காரர் ஒருத்தர் இருக்கார்ல அந்த பாய்ஸ் டீமில், அவர் வந்து அவர் பாய்ஸ் டீம் மண்டே கழுவுறாரா கேர்ள்ஸ் டீம் மண்டே கழுவுறாரான்னு தெரியல. ஆனால் யார் மண்டையாச்சும் கழுவி இல்லை எதையாச்சும் ஒன்று பண்ணி பாய்ஸ் டீமாக முன்னுக்கு கொண்டு வந்துடுறாரு. அவரும் அதில் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிடறாரு. அட்லீஸ்ட் இந்த புரிதலாவது பாய்ஸ் டீமில் இருக்குது. கேர்ள்ஸ் டீம் பவரை கையில் வச்சுட்டு அதை கொடுத்தோம் ஒன்று கொடுக்காம ஒன்றுன்ற மாதிரி ஒன்று பண்ணிட்டுருக்காங்க. இது எப்படி போகுமோ எனக்கு தெரியல இந்த கேம். இதை நாமினேஷன் சுத்தமாக வேஸ்ட்டு. இந்த வாட்டி ஜாக்லின் பண்ணதெல்லாம். தீபக்கெல்லாம் வரவே இல்லை நாமினேஷனில். ஜாக்லின் நீங்கள்லாம் என்ன பண்ணிருக்கீங்க? தீபக்லாம் நீங்கள் அருண் விஷால் 2 பேரும் பண்ணியிருக்க தேவையில்ல. யாரோ ஒருத்தரை பண்ணிட்டு இன்னொன்று தீபக்கை போட்டிருக்கலாம். நீங்கள் அருண் அடித்தாலும் ஒன்று தான், விஷால் அடித்தாலும் ஒன்று தான். அருண் ஆப்வியஸாக ஜால்ரா தான், விஷால் தான் வந்து பின்னாடி இருந்து ப்ளே பண்ணுறது. சரி ஓகே, உங்களுக்கு அருண் தான் போடணுன்னா அருணை போட்டுட்டு விஷாலை தர்ஷிகா போட்டிருக்கலாம். தர்ஷிகா போடவே இல்லை. தீபக்கு ஆப்வியஸாக சூப்பராக எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்போ வந்து வெளிலேருந்து வந்த வைல்டு கார்டு என்ட்ரி ஸ்டார்டிங் வரும்போது அவங்களுக்கு முத்து மட்டும்தான் டார்கெட்டாக இருந்திருப்பாங்க பாய்ஸ் டீமில். இன்சைடில் வேணால் ஜாக்லின் ஆனந்தின் 2 பேர் சொல்லலாம். இப்போ ஸ்ட்ராங்கு யாருமே கிடையவே கிடையாது கேர்ள்ஸ் டீமில். மஞ்சரி மட்டும்தான் கொஞ்சம் ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி இருந்தது, அதையும் ஆஃப் பண்ணி விட்டார் கல்ல முத்து. ஆனால் இப்போ பாய்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா 3 பேர் சூப்பராக வந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு கேப்டன்சி வரைக்கும் விஷால் வந்துட்டார். முத்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் ஸ்ட்ராங்குன்னு. தீபக் இவங்க 2 பேரையும் விட மிஞ்சிடுவார் போல இருக்குது. அப்போ அவங்க 3 பேருக்கு டஃப் யார் கொடுக்க போகிறீங்க கேர்ள்ஸ் டீம்லாம் எனக்கு தெரியல. சரி ஓகே, வாங்க நாமினேஷனுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோர் ரூம் நாமினேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் யார் யார் என்ன இன்சார்ஜுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் ஆனந்தி பார்த்தீங்கன்னா தீபக் ரயன், ஆனந்தி மட்டும்தான் தீபக்கை பண்ணாங்க. தீபக் பண்ணாங்க, பயாஸ்டாக இருக்காருன்னு சொன்னாங்க. அது கரெக்டு தான். ஆனால் இன்னொருத்தர் யாரும் வரலையே, சிங்கிள் ஓட்டு வந்ததுனால அவர் நாமினேஷனில் வராமல் எஸ்கேப் போயிட்டாரு. என்ன செய்யறது? அப்போ வந்து ரயன் வந்து ஒரு கோஆர்டினேஷனே இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று சொன்னாங்க. ஆனந்தி தீபக்கும் ரயனும். பவித்ரா வந்து விஷால் பண்ணாங்க, சத்யா பண்ணாங்க. ஓகேங்களா? எப்படியோ பவித்ராவாச்சும் பண்ணிட்டாங்களே விஷாலை. ஏன்னா இதுக்கு மேலே தர்ஷிகா பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க தான் லவ் கண்டென்ட்குள்ளே போயிட்டாங்களே, எப்படி பண்ணுவாங்க? அதனால் அட்லீஸ்ட் பவித்ராவாச்சும் பண்ணாங்க. ஃப்ரெண்டு பேச்சை கேட்டு அவங்களும் பண்ணாமல் இருந்திருந்தால் தெரியல எப்படி போயிருக்குமோ கேம். அதுக்கப்புறம் பவித்ரா விஷால் பண்ணாங்களா, சத்யாவும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வர்ஷினி வந்து சிவகுமாரை பண்ணாங்க, ராணவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வந்து சிவகுமாரையும் ரஞ்சித்தையும் 2 பேருமே. தர்ஷிகா நீங்கள் பண்ணலனாலும் ரஞ்சித் வெளில போயிடுவார், இல்லை அவர் உள்ளே இருந்தால் கூட பெருசாக கேமுக்கு எந்த இம்பாக்டும் இல்லை. சிவகுமார் தான் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஸ்ட்ராங் கண்டஸ்டண்ட்டாக யாரையுமே பண்ணவே இல்லை. அது ஒன்று இருக்குது. அப்போ தர்ஷிகா கேம் 200 ஸ்ட்ராட்டஜி எங்கே போச்சுன்னு தெரில. 0 ஸ்ட்ராட்டஜி ஆகாமல் பார்த்துக்கோங்க, 200 ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரி வந்து சாச்சனா பவித்ரா. ஜெஃப்ரி சாச்சனாவை பண்ணிட்டே தான் இருக்காரு. ஆனால் சாச்சனா எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக சாச்சனா இந்த கேமை விட்டு வெளில போனால் பெரிய என்ன சொல்கிறது, பெரிய சேஞ்ச் வரும் உங்கள் கேமில். அவங்க ஆல்ரெடி 2 வாரம் முன்னாடி போயிருக்க வேண்டியது. ஆனால் சுனிதா போயிட்டு இவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. போன வாரமாக ரியா போயிட்டு இவங்க எஸ்கேப் போன வாரம் அவங்க நாமினேஷன்லேயே வரல. ஆக்சுவலி சாச்சனாவோட கேம் வந்து ரொம்பவே வந்து கேர்ள்ஸ் டீமை பாதிக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்க வெளில வரதான் கேர்ள்ஸ் டீமுக்கு நல்லதாக இருக்கும், கேர்ள்ஸ் டீமுக்கு ஃபேவராக இருக்கும். இன்னும் கேட்டால் இருக்கிற அங்கே ஓரளவுக்கு ஒத்துமையாக இருக்கிறதோ இல்லை ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதோ இவங்க குட்டியை குழப்பிட்டு இவங்க பாய்ஸ் டீம் இது இங்கே அதுக்கு பாய்ஸ் டீமுக்குள்ளேயே இருந்து கேம் ஆடுங்க. எதுக்கு கேர்ள்ஸ் டீமுக்கு உங்களுக்கு என்எஃப்பி வேணும், ஜாம் வேணும், அப்புறம் என்ன சொல்கிறது, ஃபுட்டு வேணும், பாயில்டு எக் வேணும், இல்லை ஸ்க்ராம்பிள்டு எக் வேணும், எல்லாம் வேணும். ஓகேங்களா? ஆனால் ஆடுற கேம் மட்டும் நீங்கள் பாய்ஸ் டீமுக்காக ஆடுவீங்க. எங்கள் மஞ்சரி டாஸ்க் வின் பண்ணுமா, விஷால் டாஸ்க் வின் பண்ணுமானா மஞ்சரி டாஸ்க் வின் பண்ணதும் உங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் பேட்சை கழட்டிடுவீங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு ரீசன் சொல்லி அது லாஜிக்கே இல்லாமல். ஆனால் விஷால் வந்து கேப்டன் வின் பண்ணியிருந்தா அண்ணன் அவர்கிட்ட போய் சாக்லேட் வாங்குவீங்க போல இருக்குது. சேது சார் கிட்ட சாக்லேட் வாங்குவீங்க, இவங்க கிட்ட பிஸ்கெட் வாங்குவீங்களா பாய்ஸ் டீம் கிட்ட? எனக்கு புரியல. நீங்கள் கேம் ஆட வந்தீங்களா, சாப்பிட்றதுக்கு வந்தீங்களா? புரியல.
அதுக்கப்புறம் பவித்ரா வந்து ஜெஃப்ரி வந்து சாச்சனாவையும் பவித்ரா குக் பண்ணிட்டே இருக்காங்க, இண்டிவிஜுவல் கேம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வகையில் அது நல்லதான். பவித்ரா வந்து ஸ்ட்ராங்காக வெளில வரணும். தர்ஷிகா வந்து வந்தாங்க, ஆனால் இப்போ எங்கே வந்தாங்க, இப்போ எங்கே நிற்கிறாங்கன்னே தெரில, தொலைஞ்சு போயிட்டாங்க. ஆனால் பவித்ரா வந்துக்கிட்டே இருக்கான்றாங்க, ஆனால் இன்னும் ஸ்டடியாக வரவே இல்லை கேம்குள்ளே. ராணவ் வந்து அன்ஷிதா, ஜாக்லின் அவங்க வந்து என்ன சொல்கிறது, அது ஜாக்லின் வந்து ராணவ் வந்து எப்படியோ போன வாரம் எஸ்கேப் ஆகிட்டாருங்க. அப்படியே ஹைக்கில் போயிடுச்சு அவருக்கு வந்து ஓட்டிங்கெல்லாம். அவர் என்ன பண்ணாருன்னே புரியல. இப்பயுமே வந்து ஜாக்லினை வந்து மாரல் டீச்சர்னு சொல்லி பர்சனல் அட்டாக் வந்து அருண் பண்ணது, தீபக் பண்ணதுன்னு எடுத்துகிட்டு வந்து ரீசன் சொல்கிறார். அவருக்கு என்ன கேம் புரியுதுன்னே எனக்கு தெரியவே இல்லை. பெருசாக அவரும் சரி, வர்ஷினி கூட பரவாயில்ல, 1-2 இடத்துலையாவது ஏதோ புரியாமல் எதையோ ஒன்று பண்ணுறாங்க. ராணவ்லாம் ஏதோ லக்கில் தான் வந்தாருன்னு தான் நான் சொல்லணும். போன வாரம் நாமினேஷனில் வந்து எஸ்கேப் ஆகிட்டாரு. இந்த வாரம் என்ன ஆகுவாங்களோ தெரில. தீபக் வந்து சாச்சனா, தர்ஷிகா, ஓகேங்களா. அப்புறம் அருண் வந்து ஜாக்லின், சௌந்தர்யா. அருண் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜாக்லின், சௌந்தர்யா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்னால பர்சனல் அட்டாக் கரெக்டாக பண்ணார். அதே மாதிரி ஜாக்லினும் சும்மா இல்லாமல் அருண், விஷால் அதுக்காக தான் ஜாக்லின் அருண் அந்தளவுக்கு யோசிக்கிறாருன்னா ஓகே, ஜாக்லின் அடித்தா சௌந்தர்யா அடிக்கணும், 2 பேரும் சேர்த்து தான் அடிக்கணும்னு யோசிச்சதில் அவர் அவ்வளோதான் யோசிக்க முடியும், அவ்வளோதான் யோசிச்சார். ஜாக்லின் நீங்கள் ஏன் ஜாக்லின் தீபக்கை போடவே இல்லை? நீங்கள் அருண் போட்டு எப்படியோ போட்டோன்னே 2 பேரும் போயிடுவாங்களா? விஷாலை தர்ஷிகா போட்டிருக்கலாம், இல்லை அருணை நீங்கள் போட்டு தீபக் போட்டிருக்கலாம். நீங்கள் போடல. அப்போ அருண் மாதிரி நீங்களே யோசிச்சு, இத்தனைக்கும் க்ளோஸ் நாமினேஷன் தான் நடந்தது. ஓப்பன் நாமினேஷன் அதாவது நடந்தாலாவது சரி பார்த்துட்டா அது வந்து ட்ரிகர் ஆகும், அந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும், ஹர்ட் ஆகும். இது க்ளோஸ் நாமினேஷன் தானே, ஏன் நீங்கள் தீபக்கை போடவே இல்லை? இல்லை வெளில போய் வந்து தீபக் கிட்ட வேறு நீங்கள் கேட்குறீங்க, என்ன நீங்கள் போடலையா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கேட்கணுன்றதுக்காகவே வந்து நீங்கள் தீபக்கை போடலையா? ஏன்னா திருப்பி அவர் கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லணும்ல. அப்போ வந்து இல்லை நானும் உங்களை போடல அப்படின்னு நீங்கள் வந்து நியாயமாக இருக்கிறத காட்டிக்கணுன்றதுக்காகவே போடலையா? அப்போ உங்கள் கேமை நீங்கள் விட்டு கொடுக்க போகிறீங்களா? அப்போ பாய்ஸ் டீமுக்கு நீங்களே கேமை விட்டு கொடுத்துருங்க. அப்போ இந்த வாட்டி கப்பு வந்து பாய்ஸ் டீமுக்குன்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் டீம் விட்டு கொடுத்துருங்க. அப்படி தான் நாமினேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க, க்ளோஸ் நாமினேஷனில் இத்தனைக்கும். அப்புறம் வந்து அருண் வந்து 1 வே இருக்கார், அதான் ஊருக்கே தெரியுமே, அப்புறம் என்ன சொல்கிறது. அப்புறம் விஷால் சேஃப் கேமுன்னு தெரிஞ்சு விஜேஎஸ் அதை தான் சப்போர்ட் பண்ணுறாரு, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்புறம் சாச்சனா வந்து சிவகுமார் அது என்னன்னு தெரில. சிவகுமார் எல்லாம் குட் புக்ஸில் இருக்கார் அப்படின்னு அது இன்னும் தெரியல. இன்னும் 1 hour ஷோவில் கிளாரிட்டி கிடைக்கல, அது என்னன்னு நம்மளுக்கு புரியல. ஆனால் சிவகுமாருக்கு தீபக் மேலே நிறைய இருக்குது விஷயம், ஆனால் அவரும் ஓப்பனாக பேச மாட்டாரு. ஆனால் கேர்ள்ஸ் டீம்லேருந்து அவர் நாமினேட் பண்ணுறவங்களாம் அவர் குட் புக்ஸில் இருக்காருன்றாங்க. அது என்னன்னு கரெக்டாக தெரியல. இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தால் தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். ஓகே, ரயான் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸு. இப்போ நான் இந்த நாமினேஷனில் சொல்கிறதும் போன வீடியோவில் பிக் பாஸ் சொன்ன ரீசன்ஸ் கொடுவோம். எந்த ரீசன் யாருக்கு ஒத்து போகும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் கைஸ், ஓகேங்களா. ரயான் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு. மஞ்சரி வந்து ரயானையும் அருணையும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அருண் கூட வந்து பேசவே முடியல அப்படிங்கிறது எல்லாரும் எடுத்து வைக்கிறாங்கங்க. அது கரெக்டு தான். அவர் வந்து என்ன சொல்கிறது, போன சீசன் அர்ச்சனா ஆடின மாதிரி இவர் ஆடணும்னு அர்ச்சனா ஆடினது இண்டிவிஜுவல் கேம், அதுவும் அவங்க ஆடினது குரூப்பிசமே இல்லாத ஒரு சீசனில், இண்டிவிஜுவல் கேம் ஆட வேண்டிய ஒரு சீசனில் குரூப்பிசம்மை வந்து எதிர்த்து நின்று அவங்க ஒரு கேம் ஆடினாங்க. ஆனால் இந்த வாட்டி கேர்ள்ஸ் வெஸ் பாய்ஸுன்னு வர்ற பட்சத்தில் அருண் வந்து இண்டிவிஜுவல் கேமே ஆடவே இல்லை, குரூப்புக்குள்ளேயே தான் இருக்கார். இவர் வந்து முத்துக்காக பேசுவார், தீபக்காக பேசுவார், விஷாலுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் இவரே தான் பேசுவார். ஆனால் இவர் கேம் அவர் ஆடுறாரான்னு கேட்டால் அது அங்கே இல்லை, அது அவருக்கு புரியவே இல்லை. இப்படி புரியாமல் போச்சுன்னா 2-3 வாரத்தில் அர்ச்சனா சப்போர்ட்டில் உள்ளே இருக்கார், ஒரு 2-3 வாரத்தில் வெளில அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து அருணை சொல்கிறாங்க. அருணை 2-3 பேர் போட்டிருக்காங்க தேவையில்லாமல். இதில் ஒன்று தீபக் போட்டிருக்கலாம். சௌந்தர்யா வந்து அருண். அப்புறம் வந்து ஃபேவரட்டிசம், இது வந்து அது கரெக்டு தான் ஃபேவரட்டிசம். ஆனால் கரெக்டாக சௌந்தர்யா வந்து செம்மையாக சொல்லியிருப்பாங்க பாயிண்ட்டு, ஃபேவரட்டிசம் பண்ணுறாரு அப்படின்னு. உண்மை தான் அது. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, என்னதான் உள்ள ஃபேவரட்டிசம் பண்ணிக்கிட்டாலும் வெளில தெரியாமல் பாய்ஸ் டீம் வந்து இப்போ சூப்பராக அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட அந்த ஹவுஸ் ஸ்வாப்பிங் பவரே இப்போ இல்லைனாலுமே அந்த யூனிட்டினால அவங்க அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. கேர்ள்ஸ் கிட்ட அந்த பவரும் இருந்தும் அவங்க யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்காங்க. ராணுவ வந்து என்ன சொல்கிறது, ராணுவ வந்து நாட் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமாம், ராணுவுக்கும் வர்ஷினிக்கும் ஒரே மாதிரி தான் ரீசன். ஸோ இதுதான் வந்திருக்கு. எனக்கு வந்து இந்த நாமினேஷன் ப்ராசஸ் இன்னும் கொஞ்சமே கேர்ள்ஸ் டீம் யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பார்க்கலாம் கைஸ். தீபக்லாம் நாமினேஷன்லேயே வரல அப்படின்னா சும்மாவே ஆடுவார் அவர். இப்போ சலங்கியை கட்டி விட்ட மாதிரி இன்னும் நல்லா ஆட போகிறார் இந்த வாரம்லாம். அதுலேயே வந்து ஜாக்லின்லாம் சவுண்டெல்லாம் சுத்தமாக சட்டில் ஆகிடுச்சு, சைலண்ட் ஆகிட்டாங்க. ஜாக்லின்லாம் வாய்ஸே கொடுக்கவே இல்லை. மஞ்சரிக்கு ஈக்குவலாக ஜாக்லின், சௌந்தர்யா, அப்புறம் வந்து தர்ஷிகாலாம் ஸ்ட்ராங்காக ஆடினாங்களாம். இந்த வாரம் அந்த ஹவுஸ் ஸ்வாப்பிங்காக வந்தப்புறம் எவ்வளோ நல்லா கேம் ஆடலாம் கேர்ள்ஸ். பட் ஆனால் எனக்கு தோணவே இல்லை இந்த வாரம் அவங்க அப்படி ஆடுவாங்கன்னு. இவங்க தூக்கி கப்பை மட்டும்தான் பாய்ஸ் டீம் கிட்ட கொடுக்கலான்னு நினைக்கிறேன். முத்துவை கூப்பிட்டு கொடுத்துட்டு செகண்டை வந்து தீபக்கோ இல்லை விஷாலுக்கோ கொடுத்துருவாங்க போல இருக்குது. இதை பிபி டீமே செய்வாங்க. நீங்கள் எதுக்கு கேர்ள்ஸ் செய்கிறீங்க, அதுக்கு வெளில வந்துருங்க, அவங்களே செஞ்சுக்குவாங்க அது. ஓகே, மற்ற நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.